இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் வகையில் சென்னை ரஷ்ய அறிவியல் மற்றும் கலாச்சார மையம் மற்றும் இந்திய ரஷ்ய கலாச்சார கல்வி மற்றும் வர்த்தக கவுன்சில் ஆகியவர்களுடன் இணைந்து புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை ரஷ்ய கலைஞர்களின் நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அதன்படி ரஷ்ய நடன விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி தெருவில் நடைபெற்றது. இந்த நடன நிகழ்ச்சியை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகளின் மின்னொளியில் நடைபெற்ற ரஷ்ய கலைஞர்களின் கண்கவர் நடன நிகழ்ச்சியில் 17 பேர் கொண்ட நடன கலைஞர்கள் பாரம்பரிய உடையணிந்து நடனமாடி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். ரஷ்ய நடன கலைஞர்களின் ஒய்யார நடனம் ரஷ்ய நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருந்தது. இந்த நடனத்தில் குறிப்பாக ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற கலிங்கா, மிலாத்தா, திம்கோவா என 17 வகையான நடனங்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் வகையில் சென்னை ரஷ்ய அறிவியல் மற்றும் கலாச்சார மையம் மற்றும் இந்திய ரஷ்ய கலாச்சார கல்வி மற்றும் வர்த்தக கவுன்சில் ஆகியவர்களுடன் இணைந்து புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை ரஷ்ய கலைஞர்களின் நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அதன்படி ரஷ்ய நடன விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி தெருவில் நடைபெற்றது. இந்த நடன நிகழ்ச்சியை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகளின் மின்னொளியில் நடைபெற்ற ரஷ்ய கலைஞர்களின் கண்கவர் நடன நிகழ்ச்சியில் 17 பேர் கொண்ட நடன கலைஞர்கள் பாரம்பரிய உடையணிந்து நடனமாடி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். ரஷ்ய நடன கலைஞர்களின் ஒய்யார நடனம் ரஷ்ய நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருந்தது. இந்த நடனத்தில் குறிப்பாக ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற கலிங்கா, மிலாத்தா, திம்கோவா என 17 வகையான நடனங்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர்.